கூடாது, பெண்களும் உபயோகிக்க கூடாது. பொம்பளைங்கிறதுக்காக தங்க தட்டில் சாப்பிடலாமா? வெள்ளி தட்டில் சாப்பிட முடியுமா? அது இயலாது. அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நகைகள் அவருக்கு ஆகுமானது. அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, நகைகள் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறதே தவிர பாத்திரங்களை உபயோகிக்க கூடாது. அருமையான பெருமக்களே, ஆனால் இந்த பாத்திரத்தை தவிர வேறு எந்த பாத்திரமும் இல்லை என்றால் அப்போ உபயோகிக்கலாம். வேற பாத்திரம் இல்லை, அதான் இருக்கு. தண்ணி தாகமா இருக்குது, பசியா இருக்குது, வச்சு சாப்பிடுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யலாம்? இப்ப நமக்கு ஷரியத்து ஆகுமாக்கி வைத்திருக்கிறார். அதைவிட கடின நிலையில் தான் குத்துபுல் அக்தாப் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமயத்திலும் கூட இந்த சப்தம் யாருடைய சப்தம் எப்படி வருது? அப்துல் காதிரே, உங்களுக்கு உங்களுடைய தவ வலிமையால் நம்ம உங்களுக்கு இது ஆகுமாக்கிட்டோம், நீங்க குடிங்க. தண்ணி இறங்க பாத்திரத்தை தூக்கி வீசிட்டாங்க. மல்லோனே, இந்த இடத்தை விட்டு நீ போ. யாரை நோண்ட பார்க்கிறாய்? என்னுடைய பாட்டனாரே இதில் அருந்தவில்லை. என்னுடைய பாட்டனார் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட இந்த பாத்திரத்தில் அருந்தவில்லை, வெள்ளியிலும் அருந்தவில்லை, தங்கத்திலும் அருந்தவில்லை. எனக்கு எப்படி ஆகமாக்கப்படும்? நீ மல்லோன் தான் என்று தூக்கி வீசின போது இப்லீஸ் நேரம் வந்துட்டான். வந்து சொன்னா, குத்துப் நாயகமே, இனிமேல் உங்களை நான் ஜெயிக்க முடியாது. நான் இதோட வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் எல்லா விளையாட்டும் போட்டு பார்த்துட்டேன். ஆனா உங்களுடைய தக்குவா, உங்களுடைய தவக்குல், இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும், நீங்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அச்சமும், ஈமானினுடைய வலிமையும் என்ன தூரமாக்கிட்டு உங்களை காப்பாத்திடுச்சு என்று என்ன செய்யான்? ஒரு போடு போட்டான். இதுக்கு பிறகு நான் வரமாட்டேன். உங்களுடைய தவக்குல் அத்தகைய அளவிற்கு இருக்கிறது, உங்களுடைய தக்குவா அத்தகைய அளவிற்கு இருக்கிறது, இறையச்சம் அத்தகைய அளவிற்கு இருக்கிறது, ஈமானினுடைய வலிமையினால் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள் என்று சொன்னான். குத்துப் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? நிச்சயமா அப்படி இல்லை மல்லோனே, என்னுடைய தவக்குலினால் நான் உன்னை துரட்டவில்லை, நான் வெற்றி பெறவில்லை. நம்ம பார்த்தா நல்லதானே சொல்லி இருக்கிறான், நம்ம நினைப்பான். அப்படிதான் கவுத்துவான். எப்படி கவிழ்த்துகிறான்? அப்துல் காதிரே என்று சொன்னவன் கீழே இறங்கி வந்து குத்துபு நாயகமே என்று சொல்லி, உங்களுடைய தவக்குலினால், தக்குவாவினால், இபாதத்தினால், ஈமானினால், இறையச்சத்தினால் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள் என்று சொன்ன போது, உன்னை வெல்லுவேன், ஆனால் நிச்சயமாக என்னுடைய தக்குவாவினால் அல்ல. உன்னை வென்றது தக்குவாவினால் அல்ல, என்னுடைய தவக்குலினால் அல்ல, என்னுடைய ஈமானினால் அல்ல, இறையச்சத்தினாலும் அல்ல, அல்லாஹ்வின் அருளால். ஆடி போயிட்டான். அதோடு போனவன் தான் குத்துப் நாயகம் அவர்களிடத்தில் இனிமேல் ஜெயிக்க முடியாது. கடைசி அஸ்திவாரம் அது. அஸ்திரத்தை தூக்கி போட்டான். நல்ல விஷயம் தானே சொல்றான், ஈமானால ஜெயிச்சிட்டாங்க என்று சொன்னால் அது ஒரு நல்லாகத்தானே இருக்கும் என்று நினைக்க தோன்றும். ஆனால் அங்கும் குத்துப் நாயகம் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். நீ எப்படியெல்லாம் வருகிறாய் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதில் அதன் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக வரக்கூடிய அசரீரி இறைவன் புறத்தில் இருந்து வருகிறதா அல்லது ஷைத்தான் மூலமாக வருகிறதா என்பதை அறிந்து உணரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கவர்களாக இறைநேச செல்வர்கள் விளங்கினார்கள். அந்த அடிப்படையில் இந்த 3 மகான்களுக்கும் இப்படி செய்தி வந்தது. ஒன்று மலக்குகளின் மூலமாக சொல்லுவான், அல்லது சையதுனா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்லுவான், அல்லது அவனுடைய இறை அடியார்களாக இருக்கக்கூடிய இறை நேசர்களில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களின் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் அப்படி சொன்னான். அதுபோன்று வெள்ளிக்கிழமை 40 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு வெள்ளிக்கிழமை இந்த 3 மகான்களும், கோட்டைப்பட்டணம் ராவுத்தரப்பா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும், அஷேக் முகமது ஷாஹ் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும், குதுபுஸ் ஜமான் நமது பாட்டனார் ஷேக் சுலைமான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெரிய பள்ளிக்கு வந்து இருக்கிறாங்க. காலையில் வந்தா ஒரு ஆள் வந்து ஹாதிர் ஆகிறாங்க. அவர்கள் தான் குத்துபு நாயகத்தினுடைய திருப்பேரர், அருள்வழி பேரர் மாத்திரமல்ல, காதிரியா தரீகாவினுடைய மாபெரும் ஷேகாக திகழ்ந்தவர்கள். குத்துபு நாயகத்தினுடைய வழியை இந்த வையகம் எங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அவர்களுடைய பணியிலே அவர்களுடைய கலீஃபாவாக இருக்கக்கூடிய அஷேக் சையத் அஹ்மது ஜலாலுத்தீன் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹாதிராகி அமர்ந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழியாக நீங்கள் மூவரும்
குத்துபுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு பட்டத்தை சூட்டி பெரிய பள்ளியிலே வைத்து, நமது பள்ளியிலே வைத்து பட்டத்தை சூட்டி அவர்களை அனுப்பப்பட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியமான மஸ்ஜித் அது, எவ்வளவு பெரிய பாக்கியமான ஊர் இது. அருமையான பெருமக்களே, அப்படி ஒரு குத்துபாக திகழ்ந்தவர்கள் ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க ஒரு தடவை யமனேஸ்வரம் போறாங்க. யமனேஸ்வரம் போயிருந்த போது மார்க்க பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பற்றி அவர்கள் கஷ்பின் மூலமாக அறிகிறார்கள். ஒரு பெண்ணை பற்றி கஷ்பின் மூலமாக அறிகிறார்கள். கஷ்புன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிடுவாங்க சில மகான்கள். இல்முல் ஃபிராசா ஒரு தன்மை இருக்கு, அது ஒரு நிலை. முகத்தை பார்த்து இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுக்கெல்லாம் இல்முல் ஃபிராசா இருந்தது. பள்ளிவால்ல ஒலு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒலு செய்யும் பொழுது முகத்தால் கண்களால் பார்த்த, கண்களால் செய்த பாவங்கள் அதில் கரைகிறது என்று ஹதீஸ் இருக்கிறது. கையை கழுவும் பொழுது கைகளினால் செய்த பாவங்கள் அதில் கழுகி வெளியே வருகிறது என்று ஹதீஸ் இருக்கிறது. அது ஹதீஸ் இருக்கு, சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சரியா இருக்கும். அதுக்காக வேண்டி தண்ணியில வடிஞ்சு வருதுன்னு நம்ம தெரியுமா? ஆனால் இமாமுல் ஆலம் அவர்கள் பள்ளியில் வந்து உட்கார்ந்து ஒலு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹவுதுல ஒலு செய்து கொண்டிருந்தால் யார் யார் என்ன பாவங்க செய்தாங்கிறது அந்த தண்ணியில தெரிய ஆரம்பிச்சது. அவங்களுக்கு அந்த இல்மு அவர்களுக்கு இருந்தது. பார்த்தாட இவன் இந்த பாவம் செஞ்சிருக்கிறான், இந்த பாவம் செஞ்சிருக்கிறான், இந்த பாவம் செஞ்சிருக்கிறான், இது என்ன பெரிய அதாபா இருக்குது. அவர்களே சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், அடுத்தவர்களுடைய குறைகள் எல்லாம் எனக்கு தெரிகிறதே, இந்த இல்மு எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் இமாமுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த இல்மை என்ன விட்டு உயர்த்திரு, இர்ஃபா அன்னி ஹாதில் இல்ம, இந்த இல்மை என்ன விட்டு உயர்த்திரு ரஹ்மானே. நான் அடுத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிற மாதிரிலாம் வந்துருது என் கல்புல. ஏன்னா அந்த அவன் என்னென்ன பாவம் செய்தான் என்பதெல்லாம் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிறதே என்று சொல்லக்கூடிய ஒரு இல்முக்கு பேர் இல்முல் ஃபிராசா. இந்த நிலையை தாண்டியது அது கஷ்பு உள்ளவர்களும் தான் அவர்கள், அந்த மகான்கள் எல்லாம். கஷ்பு என்று சொன்னால் பார்க்காமலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் கூட சொல்லுவாங்க. குதுப் நாயகம் சொல்ல இல்லையா, ஷரியத்தினுடைய கடிவாளம் என்னுடைய நாவில் இல்லை என்று இருக்குமேயானால் உங்களுடைய கல்புகளில் என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய சிந்தனைகளில் எவைகள் எல்லாம் உதயமாகிறது என்பதை நான் சொல்லிவிடுவேன். அந்த அளவிற்கு நம்ம நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க அவங்க சொல்றாங்க. ஒரு கண்ணாடி சீசா இருக்கு, கண்ணாடி பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குங்கிறது உள்ள இருக்கிறது தெரியலையா? அத மாதிரி மனிதர்கள் எனக்கு முன்னால் இருக்கிறார்கள். அந்தும் பைன யதைகள் கவாரீர், எனக்கு முன்னால் நீங்க எப்படி இருக்கிறீங்க? கண்ணாடி சீசாக்கள் மாதிரி இருக்கிறீங்க. உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியுற மாதிரி உங்க கல்புல இருக்கலாம் எனக்கு பட்ட வர்த்தனமா தெரியுதுன்னாங்க குதுப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. இது போன்ற கஷ்பு உடையவர்களாக சையதுனா சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். யமனேஸ்வரத்திற்கு சென்ற போது அங்கிருந்த ஒரு பெண்ணை பற்றி தெரிந்து அந்த பெண்ணினுடைய வயிற்றில் 5 மாணிக்கங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாங்க. அல்லாஹு தஆலா அவளின் மூலமாக அந்த பெண்ணின் வழியாக அருமையான 5 மக்களை இந்த சமூகத்திற்கு தர இருக்கிறான் என்பதை தெரிந்த போது நேரம் அவங்களோட வாப்பாட்ட போயிட்டாங்க, உங்க பிள்ளை எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, உங்களோட மகளினுடைய வயிற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வச்சிருக்கிறான் என்று சொன்ன போதும் அவங்க பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய ஆளு, இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அதில் பிறந்தவர்கள் தான் இந்த 5 மகான்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள். 5 மாபெரும் ரத்தினங்களை அவர்கள் பெற்றெடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, அந்த 5வரிலும் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர்கள். முதலாவது பிள்ளைக்கு ஷேக் ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ், ஷம்சுத்தீன் என்று பெயரை வச்சாங்க. தங்களுடைய ஷேக்குடைய பேர். கொடிமர பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய ஜின்களுக்கும் ஓதி கொடுக்கக்கூடிய ஷேக் ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிஷியராகத்தான் ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள். ஆக அவர்களுடைய திருநாமத்தையே அவர்கள் வைத்தாங்க. ஷேக் ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா 1032 ஷேக் நாயகம், ஹிஜ்ரி 1032 வஃபாத்தாராங்க. அந்த சமயத்தில் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷேக் ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இல்மு கற்று வரக்கூடிய அந்த காலத்தில் அதிராம்பட்டினத்தை சார்ந்த
அல் மக்தூம் சின்னீனா லெப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி